ஹாய் கைஸ், ஒரு குட்டி ஷாப்பிங் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஷாப்பிங்லாம் இல்லை, சும்மா நான் ஊர் சுற்ற போனேன். அப்படியே அந்த கடையை பார்த்தேன். அந்த கடைக்குள்ளே போய்ட்டு ஒரு நெக் பில்லோ வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, அங்கே போய் நெக் பில்லோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கடையோட நேம் பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் லோ ப்ரைஸ்ன்னு போட்டிருந்தாங்க. பேருக்கு தகுந்த மாதிரி இல்லை, உள்ளனா செம்ம ரேட் இருந்துச்சு. ஆனால் குவாலிட்டியாக இருந்துச்சு. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அந்த குவாலிட்டிக்கு அந்த ரேட் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த கடையில். ஸோ கூட்டமே இல்லை, அப்படியே ஃப்ரீயாக அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வாட்டர் கேன்லாம் அழகழகாக இருந்துச்சு. வாட்டர் கேன் ரேட்டை பார்த்தோம்னா 350 ரூபா 450 ரூபா போட்டுச்சு. சரி, நம்ம ஒரு டிமார்ட்லேயே எல்லாம் வாங்கிக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டர் கேன்லாம் அப்படியே சும்மா பார்த்துட்டு இருந்தேன் வேடிக்கை. ரொம்பவே க்யூட்டான திங்ஸ்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர் அப்படி இந்த மினி ஷோலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இங்கே வந்து இந்த ஆல்வேஸ் லோ ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஷாப்பில் நிறையாவே இருந்துச்சு. யூனிக்காக இருந்துச்சு எல்லா ப்ராடக்ட்டும். அது மாதிரி டீ கப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அழகழகாக இருந்துச்சு. கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ணுற மாதிரி க்யூட்டாக இருந்துச்சு. அது மாதிரி செராமிக் மாதிரி இல்லை, இது ஒரு மாதிரி பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு. அப்புறம் ஐஃபோன்ஸ் கவர்ஸ் எல்லாமே இருந்துச்சு இந்த ஒரு கடையில். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் எப்போதும் எங்கேயுமே கிடைக்காத மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கடைக்குள்ளே இருந்துச்சு. அப்படியே ஹேண்ட்பேக்கை பார்த்தா அப்படியே ஹேண்ட்பேக்கை விடவே இல்லை. அப்படியே சும்மா பார்த்துட்ருக்கேன். வாங்கினாலும் நான் பார்த்துட்டே இருப்பேன் அந்த மாதிரி கேட்டகரி. அப்புறம் ஒரு ரெட் கலர் பர்ஸ் பார்த்தேன். அது வாங்கணும்னு தோணுச்சு. சரி வேணாம், நான் ஏற்கனவே ஒன்று வாங்கிட்டேன். சரி, அது மனசே வரல, இருந்தாலும் அதை வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் உமன்ஸ் பேக் பார்த்தேன். மென்ஸ் பேக் பார்த்தேன். சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. சரி, திருப்பி ஒரு 3வது ஃப்ளோரில் பார்த்தா திருப்பி நெக் பில்லோ இருந்துச்சு. சரி, அதை போட்டு பார்த்தேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆனால் ரேட் பார்த்திங்கன்னா செம்ம ஜாஸ்தி அந்த பில்லோ. பிளாக் கலரில் இருந்துட்டு. அப்புறம் இந்த செப்பல் பாருங்கள், அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக இருந்துச்சு இந்த செப்பல். சரி, நம்ம வீட்டில் டைல்ஸாக இருந்தால் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே சுற்றலாம். எங்கடா அதெல்லாம் போட்டுட்டு நம்ம சுற்ற போகிறோம், அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பொம்மை பார்த்தேன். நசுக்குன்னா குலோப் ஜாமுன் மாதிரி நசுக்கிக்கிட்டு இருந்துச்சு. சரி, இது ஒன்று வாங்குவோன்னு சொல்லிட்டு வாங்கலை. வெளியே வேறு எங்கேயோ பார்த்தேன், அது ரொம்ப ரேட் கம்மி. சரி, அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கொஞ்சம் திங்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கவே எனக்கு கண்ணே பத்தலை. அந்தளவுக்கு நான் பார்த்துட்டே இருந்தேன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ திங்ஸ் இருந்துச்சு யூனிக்காக. அதுக்கப்புறம் டாய்ஸ்லாம் போய் பார்த்தேன். குட்டி ஹேண்ட்பேக் இருந்துச்சு. குட்டி பிள்ளைங்களாம் அழகழகாக இருந்துச்சு. சரி, நம்ம பேபி வந்தோடனே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் எதுக்கு வந்திருக்கேன்னா வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்கேன். இது எல்லாமே கீ செயின்ஸ் தான். இந்த கீ செயின்ஸ் ரேட்டு கேட்டிங்கன்னா 250 ரூபா போட்டுச்சு. ஆனால் அழகாக இருக்குல்ல, 250 ரூபாய்க்கு குவாலிட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. யூனிக்காக இருந்துச்சு கீ செயின்ஸ் எல்லாமே. இது ஃபுல்லாகவே கீ செயின்ஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இது என்னன்னு எனக்கு தெரில. கடைசியில் கேட்டால் அப்புறம் லைட்டர்னு சொன்னாங்க. லைட்டர், இந்த சிகரெட் பற்ற வைப்போம் பார்த்திங்களா, அந்த லைட்டர். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லைட்டர்ஸ்னால் துப்பாக்கி மாதிரி இருக்குது, ராக்கெட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி மலேசியா டே வரனால அங்கே கொடியெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க, மலேசியா ஃப்ளாக்லாம். அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். பாய்.